முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பின்னர் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை நுங்கம்பாக்கம் காதர் நகர் மெயின் ரோட்டிற்கு புகழ்பெற்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் பெயர் சூட்டிய முதலமைச்சருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் குடும்பத்தினர் நன்றி. எஸ்பிபி அண்ணாவின் ரசிகர்களின் ஒருவனாக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் ட்வீட். தமிழகத்தில் விரைவில் 68,291 பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட உள்ளது. தேர்தலுக்கு பிறகு புதிய ரேஷன் கார்டு கோரி 1.22 லட்சம் விண்ணப்பங்கள் வந்த நிலையில் அவற்றில் 99,300 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக தகவல். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் விரட்டி அடிப்பு. இதன் காரணமாக மீனவர்கள் அச்சத்துடன் கரை திரும்பியதாக தகவல். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2024-2025 ஆண்டில் 7.2% இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி கணிப்பு. இது அடுத்த நிதி ஆண்டில் 7.6% உயரும் என்றும் உறுதி. கலப்பட நெய் விவகாரத்தில் ஏஆர் டைரி நிறுவனத்தின் மீது 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. திருப்பதி காவல் நிலையத்தில் தேவஸ்தானம் அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. RSS தலைவர் மோகன் பகவத்திற்கு ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பிய 5 கேள்விகள். ஊழல்வாதிகளை பாஜகவில் சேர்ப்பதை அனுமதிக்கிறீர்களா? 75 வயதில் ஓய்வு பெறும் என்ற பாஜகவின் விதிமுறை பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பொருந்துமா என்றும் காட்டமான கேள்வி. பாஜகவின் இதே போக்கு தொடர்ந்தால் ஜனநாயகமும் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் எச்சரிக்கை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.